வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. ஒரு குறிப்பிட்ட ராத்திரியில் மட்டும் ஏன் தூங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் மதச்சடங்கு தானா, இல்லை இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாவது ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறதா? இது நம்ம எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதை நிறைய பேர் இது ஒரு மதக்கடமை அல்லது ஒரு கஷ்டமான ஒரு விரதம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது பிரபஞ்சத்தோட ஆற்றலும் நம்ம மனித உடம்பும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி. இன்றைக்கி நாம் இதை ஒரு மத பண்டிகையாக பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற டென்ஷனான இந்த வாழ்க்கையில் நம்மோட மனசுக்கு ஒரு சிஸ்டம் ரீசெட் பட்டன் மாதிரி, ஒரு பயாலஜிக்கல் ஹேக் மாதிரி எப்படி இதை அறிவியல் பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வானியல் ரீதியாக இந்த இரவில் அப்படி என்ன விசேஷமாக நடக்குது? பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எந்த வகையான மாற்றம் நம்மளை இந்த பூமியில் பாதிக்குது? ரொம்ப சரியாக சொல்லணும்னா, மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய 14வது நாள், அதாவது சதுர்திசை திதி அப்படின்னு சொல்லுவாங்க, அமாவாசைக்கு முன்னாடி நாள், ரொம்ப இருளான ஒரு இரவில், அந்த குறிப்பிட்ட நாளில் பூமியினுடைய வட அரைக்கோளத்தில், அதாவது நார்தன் ஹெமிஸ்பியரில் கோள்களினுடைய அமைப்பு ஒரு விதமான ஆற்றல் நிலையை உருவாக்குது. இந்த கோள்களின் அமைப்பு, ஆற்றல் நிலை, இதையெல்லாம் கேட்ட உடனே நம்ம இதை ஜோசியம்னு நினச்சிடக்கூடாது. இது ஜோசியம் இல்லை. கோள்கள் எங்கேயோ இருக்குது, நாம் பூமியில் இருக்கோம். இதுக்கும் அறிவியலுக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இது பியூர் ஃபிசிக்ஸ். பூமி தன்னை தானே பம்பர மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு பொருள் ரொம்ப வேகமாக சுழல்றப்போ அதிலிருந்து இயல்பாகவே வெளிப்புறமாக ஒரு விசை ஒன்று உருவாகும். அறிவியலில் நாம் அதை மைய விலக்கு விசைன்னு தமிழில் சொல்லுவோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஒரு பக்கெட்டில் நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டு வேகமாக சுற்றும் போது அந்த தண்ணி கீழே கொட்டாதில்ல, அந்த மாதிரி அந்த விசை தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு கோள்களோட அந்த குறிப்பிட்ட நிலையால் பூமியினுடைய வட அரைக்கோளத்தில் இந்த மைய விலக்கு விசை ரொம்ப துல்லியமாக மேல் நோக்கி செயல்படுது. பூமியில் இருக்கக்கூடிய ஆற்றலை, அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி அல்லது உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, ஒருவித உந்துதலாக மேல் நோக்கி தள்ளுது. இதை அப்வர்ட் சர்ஜ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இது மாயாஜாலம் கிடையாது. இது ஒரு வானியல் நிகழ்வால் ஏற்படக்கூடிய ஒரு இயற்பியல் விளைவு தான். ஒரு மேல் நோக்கிய ஆற்றல் உந்துதல் ஏற்படும் போது அது எப்படி நம்ம உடம்பை பாதிக்கும்? அதுக்காக நாம் ஏன் படுத்து தூங்காமல் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? இப்போ தான் நாம் இதனுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வர்றோம். நம்ம உடலில் சுமார் 70% தண்ணி தான் இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய தண்ணியே கூட சந்திரனோட ஈர்ப்பு விசையோட பாதிப்பினால் அலைகளை உருவாக்குதில்ல. அது மாதிரி தான் நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமும் இந்த பிரபஞ்சத்தோட விசையால் பாதிக்கப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு செயல்படக்கூடிய இந்த மேல் நோக்கிய உந்துதல் நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை இயற்கையாகவே ஒரு ஆன்டி கிராவிட்டி மாதிரி மேல் நோக்கி தள்ள முயற்சி பண்ணுது. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அதோட வேர்லேருந்து இலையோட நுனி வரைக்கும் தண்ணி போகுதில்ல, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. சிவராத்திரி அன்னைக்கு நம்ம படுத்து தூங்கும்போது நம்ம உடம்பு கிடைமட்டமாக இருக்கும். அப்போது பூமியினுடைய அந்த மேல் நோக்கிய ஆற்றல் உந்துதல் நம்ம உடல் முழுக்கவும் சமமாக பரவி ஒரு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் வீணாக போயிடும். ஆனால் அதே குழாயை நம்ம செங்குத்தாக வெர்டிக்கலாக நிமித்தி வைத்தோம்னா நம்ம பாடியை ஈர்ப்பு விசையை மீறி மேலே எழும்பும்போது, நம்ம முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காரும்போது நம்முடைய உடம்பே ஒரு செங்குத்தான ஒரு குழாயாக மாறி அந்த இயற்கை ஆற்றலை முழுமையாக நம்ம பயன்படுத்துவோம். நாம் நிமிர்ந்து உட்காரும்போது இந்த இயற்கை விசைக்கு நாம் முழுமையாக வழிவிடுறோம். உளவியல் ரீதியாக என்ன நடக்குது அப்படின்னா, சாதாரணமாக புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இரத்தத்தை மூளைக்கு அனுப்புறதுக்கு நம்மளோட இதயம் ரொம்ப ஹெவியாக பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இன்று இரவு, அந்த ஒரு இரவில் மட்டும் இயற்கையே அந்த வேலையை ரொம்ப சுலபமாக்குது. அந்த மேல் நோக்கிய உந்துதல் தான் இரத்த ஓட்டத்தை ரொம்ப சுலபமாக மூளையை நோக்கி செலுத்துது. இந்த அதிகப்படியான இரத்த ஓட்டத்தால் மூளைக்கு என்னப்பா நன்மை வந்துடும்? இரத்தத்தோடு சேர்ந்து ஆக்சிஜனும் மூளைக்கு போகுது. மூளைக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு பல மடங்கு அதிகரிக்குது. இதனால் மூளையோட மிக நுண்ணிய நரம்புகள்
கேபிலரிஸ் இது எல்லாமே புத்துணர்ச்சி அடையுது. பல நாட்களாக மந்தமாக இருக்கக்கூடிய மூளையினுடைய செல்கள் எல்லாம் தூண்டப்படுகின்றன. இதனுடைய உடனடி விளைவு என்னென்னா, நம்மளோட சிந்தனையில் ஒரு விதமான தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் நீங்கி நமக்கு ஒரு கூர்மையான கவனம் இயல்பாகவே உருவாயிரும். விழிச்சிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சும்மா தூக்கத்தை தவிர்க்கிறது மட்டும் கிடையாது. இது ஒரு விதமான மன ரீதியான உடலியல் ரீதியான ஒரு செயல்முறை. நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம்னா, சிவராத்திரி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சினிமா பார்ப்போம், விழிச்சிக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி படம் பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு விழிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட கண்களும் மூளையும் தொடர்ந்து வெளி உலக தகவல்களை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உடம்பை ஓய்வு நிலைக்கு கொண்டு போகாது. அதுக்கு பதிலாக உடம்பில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்தும். அதனோட விளைவு தான் மறுநாள் நம்மளுக்கு ரொம்ப சோர்வும் உடல் சூட்டையும் எரிச்சலையும் தந்துடும். இது ஆரோக்கியம் இல்லாதது. இது விழிப்பு நிலை கிடையாது. இது உடலை வருத்தி கொள்வது. சரியான அணுகுமுறை என்னவாக இருக்கும்? உண்மையான விழிப்பு நிலைனா என்ன? சித்தர்கள் சொன்னது விழிப்புடன் கூடிய ஓய்வு, அதாவது ரெஸ்ட்ஃபுல் அலர்ட்னஸ். இங்கே நம்ம கண்கள் மூடி இருக்கோம், ஆனால் மனம் தூங்காது. முதுகுத்தண்டு நேராக இருக்கும், உடம்பு அசையாமல் இருக்கும், மனசு மெதுவாக மூச்சை கவனிக்கும். இந்த நிலையில் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அலைகள் பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய பீட்டா நிலையிலிருந்து ஆழ்ந்த அமைதியை தரக்கூடிய ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைக்கு மாறும். இந்த தீட்டா அலைவரிசை என்றால் என்ன? தீட்டா அலைவரிசை பொதுவாகவே ஆழ்ந்த தூக்கத்தில், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆழமான தியானத்தில் தான் கிடைக்கும். ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் காரணமாக நாம் விழித்திருக்கும் போதே இந்த தீட்டா நிலையை அடைவது ரொம்ப எளிமையாயிரும். நம்ம உடம்பை சோர்வடைய செய்யாது. அதுக்கு பதிலாக 8 மணி நேரம் ரொம்ப நல்லா தூங்கினா கிடைக்கக்கூடிய ஆற்றலை விட பல மடங்கு அதிக ஆற்றலை இந்த நிலையில் சில மணி நேரத்தில் கிடைக்கும். இதுதான் உண்மையான சிஸ்டம் ரீசெட். உடலுக்கு ஒரு சிஸ்டம் ரீசெட் கிடைக்கிது, மூளை புத்துணர்ச்சி அடையுது. ஆனால் நம்மளோட மனசில் ஓடக்கூடிய எண்ணங்கள், கவலைகள், நம்மோட நான் அப்படிங்கிற அகங்காரம், இதை எல்லாத்தையுமே இந்த ஒரு இரவு மாற்றிடுமா? உடம்பை விட நம்ம மனசை அமைதிப்படுத்துறது தானே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இது நம்மளோட அகங்காரத்தை எப்படி நரம்பியல் ரீதியாக அமைதிப்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா, புராணங்களில் வரக்கூடிய அக்னிலிங்க கதை ஒரு மிகச்சிறந்த குறியீடு. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி வந்ததாக சிவபுராணத்தோட பிகினிங்கில் வரும். அதுக்கும் நம்ம மூளைக்கும் என்ன தொடர்பு? அந்த கதையில் பிரம்மா விஷ்ணு 2 பேரும் என்ன பண்ணாங்க? அவங்க அக்னிலிங்கத்துடைய அடியையும் தலையையும் அடக்க முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாங்க. இதே தான் மனித மனதினுடைய இயல்பான குணம். நான் யார்? என்னுடைய தகுதி என்ன? மற்றவங்களை விட நான் பெரியவனா? என்னுடைய இறந்த காலம் என்ன? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படின்னு தன்னை எப்பையும் அளந்து அளந்து ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது நம்முடைய அன்றாட மன ஓட்டம். மனசு இப்படி கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திச்சுக்கிட்டு தன்னைத்தானே அசை போடுறப்போ மூளையில் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது டிஎம்என் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பகுதி அதிகமாக செயல்படும். இந்த டிஎம்என்னோட அதீத செயல்பாடு தான் நான் அப்படிங்கிற அகங்காரம், மன உளைச்சல், தேவையில்லாத கவலை, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். அக்னிலிங்கத்தினுடைய கதை இந்த அளவிடக்கூடிய மனநிலை எப்போ அர்த்தமில்லாத போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அழகான உளவியல் குறியீடு. சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கக்கூடிய விரதம், மௌனம், இது எல்லாம் வெளிப்புற தூண்டுதல்களை குறைக்குது. இதைத்தான் அறிவியலில் சென்சரி கேட்டிங் அப்படிங்கிறோம். அதாவது உணர்வு தூண்டுதலை ஃபில்டர் போட்டு வடிகட்டுறது அப்படின்னு சொல்கிறோம். சாதாரண நாட்களில் நம்முடைய மூளைக்கு கண், காது, மூக்கு வழியாக கோடிக்கணக்கான தகவல்கள் இன்புட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு அமைதியான அந்த சூழலில் கண்களை மூடிக்கிட்டு நம்ம அமரும்போது மூளைக்கு வரக்கூடிய இந்த வெளிப்புற தகவல்களுடைய வெள்ளம் நின்று போய்விடுகிறது. இந்த வெளிப்புற இரைச்சல் நின்ற உடனே மூளை இன்ட்ரோசெக்ஷன் அப்படிங்கிற வேலையை ஆரம்பிக்குது. அதாவது மூளை
தன்னைத்தானே உள்ளுக்குள்ளே கவனிக்க ஆரம்பித்து உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்ய ஆரம்பிக்குது. வெளிப்புற தகவல்கள் இல்லாததுனால டிஎம்என்னோட செயல்பாடு தானாகவே குறைஞ்சி போயிடும். நான் அப்படிங்கிற எண்ணம் வலுவிழந்து போயிடும். அகங்காரம் அமைதியாயிடும். இது இயற்கையே நம்மளுக்கு கொடுத்த ஒரு செல்ஃப் ரிப்பேர் வாய்ப்பு. வள்ளலார் இவங்கெல்லாம் பெரிய ஞானிகள். அவங்க சொல்கிற இந்த ஜோதி தரிசனம் அல்லது உள்வொளி இது போன்ற விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் விளக்கம் இருக்குதா, இல்லை இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இந்த ராத்திரியினுடைய உச்சக்கட்ட சாத்தியமே அதுதான். நீண்ட நேரம் ஆழ்ந்து கண்களை மூடி தியானம் செய்கிறப்போ கண்ணுக்குள்ளே எந்த விதமான வெளிப்புற ஒளியும் போகாது. அப்போது மூளையோட பார்வை நரம்புகள் விஷுவல் கார்டெக்ஸ் வெளிப்புற தூண்டுதல் இல்லாமையே தானாகவே ஒளியை உணரத் தொடங்கும் அல்லது உருவாக்கும். இது ஒரு உயிரியல் ரசாயன மாற்றம். நவீன அறிவியலில் இதற்கு பயோஃபோட்டான்ஸ் என்று பெயர். இது மிக மிக நுட்பமான அளவில் மூளை தன்னுடைய சொந்த ஆற்றலையே ஒளியாய் உணரக்கூடிய நிகழ்வு. சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்ச ஆற்றல் உச்சத்தில் இருக்கும்போது மனமும் டிஎம்என் செயல்பாடுகள் குறைந்து அமைதியாக இருக்கும்போது இந்த அனுபவம் ஏற்படுவதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகம். கண்கள் மூடியிருந்தாலும் நமக்குள்ள ஒரு பிரகாசமான ஒளியை காண்பதற்கான அறிவியல் காரணம் இதுதான். இதை தான் வள்ளலார் போன்ற ஞானிகள் அக ஒளி அல்லது ஆன்ம ஜோதி அப்படின்னு ஆன்மீக மொழியில் விளக்கினாங்க. அகந்தை ஒடுங்கும் பொழுது உள்ளுணர்வு ஆழமாகிறது அப்படிங்கிற தத்துவத்தினுடைய நேரடி அறிவியல் இது. இந்த கருத்தை நிறைய பேர் வேறு வடிவங்களில் கேட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு விளக்கமாக இருந்ததா? இதனால் பயன் பெறுகிறீர்களா? அல்லது இந்த வகையான சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் ஒரு லைக் பண்ணுங்கள். அல்லது இந்த கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா.